வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உங்களுக்கு நான் ஆலு சாட் ரெசிபி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ஆலு சாட் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட். நீங்கள் நார்மலாக வின்டர் சீசனில் நீங்கள் இந்த சாட் கடைங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த கோலி உருளை அப்படி இல்லைன்னா இந்த பேபி பொட்டேட்டோஸ் வச்சு அவங்க இந்த ஆலு சாட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குவாங்க. நிறைய இந்த பேபி பொட்டேட்டோஸ் வந்து இந்த வின்டர் சீசனில் தான் உங்களுக்கு கிடைக்கும். அது ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த கோலி உருளைக்கிழங்கு அப்படி இல்லைன்னா இந்த பேபி பொட்டேட்டோஸ் தான் நான் இந்த ஆலு சாட்டுக்கு யூஸ் பண்ண போகிறேன். 1/2 கிலோ இந்த உருளைக்கிழங்கு வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. நான் முன்கூட்டியே வந்து இந்த உருளைக்கிழங்கு நல்லா கழுவி ஒரு ஜலட பாத்திரத்தில் வடிய விட்டுருக்கேன் தண்ணியெல்லாம். இந்த உருளைக்கிழங்கு மேலே கொஞ்சம் லைட்டாக எக்ஸஸாக மண் இருக்கும். ஏன்னா ரொம்ப குட்டியாக உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, ஸோ வந்து அது நிறைய மண் இருக்கும். அது மேலே நல்லா தண்ணியில் ஊற வச்சு நல்லா அலம்பிட்டேன். ஒரு ஜலட பாத்திரத்தில் அந்த தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டேன். இப்போது அந்த உருளைக்கிழங்கை வந்து அரை வாசியாக நான் வெட்டுறேன். நம்ம வந்து எண்ணெயில் இது வறுக்கிறப்போ இந்த உருளைக்கிழங்கு மேலே ஸ்கின், அதாவது அந்த தோல் வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அட் த சேம் டைம் அந்த உள்ள அந்த சதை, அதாவது அந்த சோறு கூட நல்லா அந்த டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதனால தான் அரை வாசியாக நம்ம வெட்டுறோம். இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு முன்கூட்டியே ஒரு அரைவாசி வேக வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். நீங்கள் எப்போ தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ண நிறைய ரெசிபீஸ் இந்த உருளைக்கிழங்கு வச்சு நீங்கள் செய்யலாங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து நான் அரைவாசி வந்து வேக வைக்க போகிறேன். அந்த உருளைக்கிழங்கு ரொம்பவே பட்டுன்னு வெந்துடும். ஸோ நீங்கள் வந்து பார்த்து வேக வைக்கணும். நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுடுங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் உப்பு சேர்த்துக்கோங்க, கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுடுங்க. ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு அதுக்கு பிறகு அதில் வந்து உருளைக்கிழங்கு நம்ம சேர்க்கணும். சேர்த்து எக்ஸாக்ட்லி 10 நிமிஷம் தான் நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கை பார்த்து நம்ம எடுத்துடணும். ஏன்னா அது உள்ள வரைக்கும் நிறைய வேகக்கூடாது. வெந்துச்சுன்னா அது வந்து குழக்குழான்னு ஆகிடும். நம்ம கையில் தொட்டதும் குழக்குழான்னு ஆகிடும். தோல் வந்து கைக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த உருளைக்கிழங்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ ஆன மட்டுக்கும் அது உள்ளே கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து வேக வச்சுக்கோங்க. அது வெந்ததும், அந்த ஸ்டேஜ் நல்லா வெந்ததும் நல்லா ஒரு தண்ணியில் அலம்பிடுங்க. வந்து கோல்டு வாட்டர் போட்டு, அதாவது ரெகுலர் பச்சை தண்ணி விட்டு நல்லா அலம்பிடுங்க. அந்த குக்கிங் ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகிடணும். நீங்கள் அது சூடாகவே வச்சிங்கன்னா அது வந்து வெந்துட்டே இருக்கும் அந்த உருளைக்கிழங்கு. ஸோ ஆன மட்டுக்கும் அந்த குக்கிங் ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ வந்து தண்ணி விட்டு நல்லா அலம்பிடுங்க. அலம்பிட்டு திருப்பியும் ஒரு ஜலட பாத்திரத்தில் சேர்த்து அந்த தண்ணி எல்லாம் வடிய விட்டுடுங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறைய ரெசிபீஸ் நம்ம உருளைக்கிழங்கு வரலுக்கெல்லாம் நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம இது யூஸ் பண்ணலாம். ஸோ நான் நிறைய ரெசிபீஸ் இந்த பேபி பொட்டேட்டோஸ் வச்சு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த சாட்டுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அது 1 கப் எடுத்திருக்கேன். வந்து ஒரு போர்ஷன், அதாவது ஒரு ஆளுக்கு தகுந்த அளவுக்கு நான் வந்து உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து மாதுளை விதையை வந்து எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கிங்க. வெங்காயம், ஒரு வெங்காயம் தேவைப்படும். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கலாம். சாட் மசாலா தூள், சீரகம், சோம்பு, கொஞ்சமாக பிளாக் சால்ட் தேவைப்படும். அடுத்து வந்து மல்லி சட்னி, டேம்பரின் சட்னி. இந்த 2 சட்னி ரெசிபீஸும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். 2 ரெசிபீஸும் லிங்க் வந்து அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கை வந்து நான் டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு உருளைக்கிழங்கு டீப் ஃப்ரை பிடிக்கலனாக்கா நீங்கள் வந்து பேக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உருளைக்கிழங்க வேக வச்ச உருளைக்கிழங்கு அப்படியே கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து இதை டீப் ஃப்ரை பண்ணுறேன். க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். சாட் கடைங்களெல்லாம் டீப் ஃப்ரை பண்ணி தான் அவங்க வந்து இந்த சாட் தயார் பண்ணுவாங்க. ஸோ வந்து மிதமான தீயில் வந்து எண்ணெயை காய வச்சுக்கோங்க. அது நல்லா காஞ்சி வரணும். அதுக்கு பிறகு வந்து அதில் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு சேர்த்ததும் ஹை ஃப்ளேமில் லைட்டாக வைங்க. அதுக்கு பிறகு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும். நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் எண்ணெயை காய வச்சுட்டு உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து தீஞ்சு போயிடும். இப்போ வந்து நான் 1 பாதியமாக சோம்பு, சீரகம், பிளாக் சால்ட் சேர்த்து நல்லா இடித்து அதை எடுத்து வச்சுக்க போகிறேன். இதுதான் ஸ்பெஷல் மசாலா இந்த ரெசிபிக்கு. இந்த 1 பாதியமாக இடித்த சோம்பு, சீரகம் வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா அதில் நம்ம வந்து அந்த கடித்து சாப்பிட்றப்போ அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த உருளைக்கிழங்கோட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு மசாலா பவுடர் இது. ஸோ இந்த சாட் கடையிலலாம் ஸ்பெஷலாக மசாலா பவுடர் யூஸ் பண்ணுறது இதுதான். அந்த உருளைக்கிழங்கு சாட்டுக்கு இந்த மசாலா தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து மிதமான தீயில் வேவுது.
இந்நேரத்துக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு எண்ணெயிலேருந்து இந்த உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம வந்து பேப்பர் டவல் மேலே பரவி விடணும். அந்த எண்ணெய்லாம் வடிகிறதுக்கு விடணும். இந்த உருளைக்கிழங்கு சாட் வந்து நீங்கள் எவ்வளோ சூடாக நீங்கள் பரிமாறுறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும். எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்கோ அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபிங்கர் சிப்ஸ், இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றோம். ஸோ அது வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. அது வந்து டைம் ஆக வந்து அது நமுத்து போயிடும். ஸோ அதே மாதிரி தான் இந்த உருளைக்கிழங்கு சாட் கூட. இது வேலை இந்த டைம் ஆக வந்து அது நமுத்து போயிடும். ஸோ ஆன மட்டுக்கும் சூடாக நீங்கள் இது செஞ்சு பரிமாறணும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. எண்ணெயிலேருந்து இருத்து நல்லா ஒரு பேப்பர் மேலே பரவி விட்டு அது வந்து அந்த எண்ணெய் எவ்வளோ வடியுதோ அவ்வளோ வடிய விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து நான் தயார் பண்ணி எடுப்பேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் சாட் பண்ணுற நேரத்துக்கு 2வது பேட்ச் உருளைக்கிழங்கு சேர்த்து வறுத்துட போகிறேன். ஸோ ஏன்னா நீங்கள் பண்ணுறப்போ அது வந்து ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு 2 பேர் சாப்பிட்லாம். நீங்கள் வந்து வறுத்து அந்த உருளைக்கிழங்கு நீங்கள் வந்து சாட் தயார் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து 3 to 4 பேட்சஸ் நீங்கள் சாட் தயார் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 1/2 kg பொட்டேட்டோ நீங்கள் வாங்கினீங்க, ஒரு 3லேருந்து 4 பேட்ச் பொட்டேட்டோ சாட் நீங்கள் தயார் பண்ணலாம். இப்போ 2வது பேட்ச் வந்து உருளைக்கிழங்கு நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த ரெசிபியின் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோட பிளாகில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் லிங்க் வந்து அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் என்ன வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டரில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எல்லா லிங்க்ஸுமே அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். தி சேம் ரெசிபி இஸ் ஆல்சோ போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷோட லிங்க் கூட அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம். இப்போ அந்த உருளைக்கிழங்கு சாட் நம்ம தயார் பண்ணிடலாம். அது வந்து கிறிஸ்பினஸ் போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ வந்து ஒரு பவுலில் நான் வந்து வறுத்த உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்குல வந்து ஒரு ஐட்டமாக நான் வந்து சேர்க்க போகிறேன். மல்லி சட்னி செஞ்சு வச்சுருக்க அந்த புளி சட்னி, அதுக்கு பிறகு அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகாய் தூள் கொஞ்சம் காரமாக இருக்கும், அதிகமாக காரமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு வந்து நான் அந்த இடித்து வச்சுருக்க பாதியமாக இடித்து வச்சுருக்க அந்த சீரகம், சோம்பு, பிளாக் சால்ட் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்து சாட் மசாலா தூள், மிளகுத்தூள், லைட்டாக நீங்கள் வந்து எலுமிச்சம்பழம் சாறு கூட இதில் விடலாம், உங்களுக்கு விருப்பத்துக்கு பொறுத்த மாதிரி தான். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறேன். உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு கூட சேர்த்துக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளும் இந்த மல்லி சட்னியும் நீங்கள் சேர்த்துக்கணும். சேர்த்து பரிமாறிடுங்க, ஒரு பிளேட்டில் வந்து பரிமாறிடுங்க. மேலே வந்து கொஞ்சமாக சாட் மசாலா தூள், வெங்காயம், இந்த மாதுளை விதை இதெல்லாம் தூவி, ஓமப்பொடி கிடைச்சா ஓமப்பொடி கூட கொஞ்சம் லைட்டாக தூவி விடுங்க. கொத்தமல்லி, எலுமிச்சம்பழம் சாறு புழிஞ்சு இது நீங்கள் சர்வ் பண்ணிடுங்க. இந்த ஆலு சாட் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து சூடாக பரிமாறினா வீட்டில் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸ் டு மை பிளாக் அண்ட் சோஷியல் மீடியா வந்து அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் திருப்பியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.